மகளிர் உரிமை தொகை வழக்கம் போல 15ஆம் தேதியான நாளைக்கு எல்லாருடைய வங்கி கணக்குகள்லயும் வரவு வைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே எப்போ மகளிர் உரிமை தொகையை தமிழக அரசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. முந்தைய திமுக ஆட்சியில சரியா 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை எல்லாருடைய வங்கி கணக்குகள்லயும் சரியா வரவு வச்சிருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்று அவங்களுடைய தரப்புல இருந்து எப்ப இந்த மகளிர் தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுலயும் தேர்தல் வாக்குறுதியா தாவேகா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாருமே இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வர கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுறதாகவும் 2026 மே மாசத்துடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கண்டிப்பா எல்லா பயனாளிகளுடைய வங்கி கணக்குலையும் கூடிய விரைவில் நேரடியா வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா உரிமை தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிடாம விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையை பார்த்து இப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்க கொடுக்க வேண்டிய 2500 ரூபாய் பணத்தை கொடுக்காட்டியும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 1000 ரூபாய் பணத்தையாச்சும் போட்டு விடுங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.